ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹர்ஷிதா பிரபு பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் தாங்க. ஆமாங்க, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட் வித் மில்க் கேக்குங்க. ஆமாங்க, கோதுமை மாவும் பால் பவுட்ரு வச்சு செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஒரு ஸ்வீட்டுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிறது இருந்தாவே போதுங்க. ஆமாங்க, மெயினாக இதுக்கு என்ன தேவைன்னா, கோதுமை மாவு ஒரு கப்புங்க. நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மீதி எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் அதே அளவு கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகரை எடுத்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், அதாவது பலகார சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வெஜிடேரியனாக இருந்தால், முட்டை சாப்பிடாதீங்களா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக பொற ஊற்றின தயிர் ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எசன்ஸ் ஃப்ளேவர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்திக்கலாங்க. இதுதாங்க இதுக்கு தேவையானது. இதை எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாங்க. முதல்ல இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. சால்ட்டு சுகர் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்திக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கோதுமை மாவை ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே பாதி கப் அளவுக்கு மில்க் பவுட்ரு சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நெய் சேர்த்தினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு, அதனால தான். நான் நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த சர்க்கரை பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறம் எசென்சியல் ஆயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பலகார சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு முட்டை சேர்த்திக்கோங்க. முட்டை வெஜிடேரியனாக இருந்தால் முட்டையை தவிர்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயிர் பொற ஊற்றி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 கப்பு டு 3/4 கப்பு அளவுக்கு எடுக்கும். இது இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே விதத்தில் நம்ம வீட்டில் மில்க் பவுட்ரு, வீட்டு இதை வச்சு யூஸ் பண்ணி தாங்க செய்கிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கும். அதனால தாங்க நான் வீட் வச்சு செய்கிறேன். இதே வீட்டை விட இதில் நீங்கள் மைதா சேர்த்தியும் செய்யலாங்க. மைதா சேர்த்தும் போது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் மைதா விட நம்மளுக்கு கோதுமை மாவு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நான் கோதுமை மாவில் செய்யலைங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தேவைன்னா நீங்கள் மைதாவில் கூட செஞ்சுக்கலாங்க. இந்த நம்ம கோதுமை எடுத்த அளவுக்கு மைதாவை மட்டும் சேர்த்தி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நான் உடம்புக்கு கோதுமை மாவு ரொம்ப நல்லதுனால நான் கோதுமை மாவில் செய்கிறேங்க.
இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட இது ஈஸியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. நான் எடுத்துருக்க அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். மாவு கரெக்டாக கோதுமை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தாதீங்க, பால் சேர்த்திக்கலாம். காய வச்ச பால் சேர்த்திக்கலாம் ஹார்டாக இருந்துச்சுன்னா. ஆனால் நான் எடுத்துருக்க அளவுக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் பாகு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்திட்டு அதுக்கு வந்து ஒரு 2 to 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1.5 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு சிரப்பு வந்து லைட்டாக பிசுன்னு, நம்மளுக்கு பதம்லாம் கிடையாதுங்க, கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி ரெடி பண்ணுவோம், லைட்டாக பிசுன்னு வந்தால் போதும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சுகர் சிரப்பு வந்துச்சுன்னா போதுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எதுவும் சேர்த்தலைங்க, சர்க்கரையும் தண்ணியும் மட்டும்தான் சேர்த்து சிரப் ரெடி பண்ணுறேன். ஒரு 5 to 10 minutes ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுட்டு சிரப் ரெடி பண்ணோம்னா அது ஒரு 10 minutesல வந்து மாவு வந்து சாஃப்டாக கொஞ்சம் ஊறிடுங்க. அதனால் முதல்ல மாவை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சிரப் ரெடி பண்ணுங்க, சுகர் சிரப்பு. இப்போ சர்க்கரை பாகு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நம்ம நல்லா சர்க்கரையெல்லாம் களைஞ்சி நல்லா வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சு லைட்டாக பிசுன்னு அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம தனியாக இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம ஆயில் சேர்த்தி ஆயில் சூடு பண்ணிடலாம். அதுக்கு ஆயில் சூடு பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சிட்டோங்க. இப்போ அதுக்கு நடுவில் லைட்டாக மாவு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிசைஞ்சு எடுத்துருக்க இந்த மாவை எடுத்து நல்லா ஒரே இதாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கையில் நல்லா இப்படி தட்டி விட்டு ஓரெல்லாம் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒரே இதாக 1/4 இன்ச்சு அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சு அளவுக்கு மொத்தமாக வர்ற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து சைடெல்லாம் வெடிச்சிருக்கு இதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கட் பண்ண தான் போகிறோம் எல்லாத்தையுமே. அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா பரப்பி விட்டு 1/4 இன்ச் அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் மாவை போட்டு. பாருங்கள், இந்த மாதிரி வெடிப்பு இருக்கிற சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் பண்ணணுன்னு தேவையில்லைங்க. அதையும் நம்ம உருட்டி ரவுண்டாக உருட்டி திரும்பவும் நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி பீஸாக போட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைஸ் அளவுக்கு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து நீட்டாக வாக்கில் தாங்க போடுறேன். அதாவது மைசூர் பாக் ஷேஃபில் தாங்க போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசுறு இல்லாமல் ஓரெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சைடெல்லாம் எதுவுமே பிசுறு இல்லாமல். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ எடுக்கலைன்னா குலோப்ஜாம் டைப்பில் கூட ரவுண்டாக கூட நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். குலோப்ஜாம் மாதிரி கூட சின்னதாக கூட உருட்டி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டுன்னு இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே இந்த மாதிரி நல்லா ஓரம் சுற்றி நல்லா ஷேப் பண்ணி அழுத்தி விட்டு பிசுறு இல்லாமல் பண்ணிக்கோங்க, தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ஒரே மாதிரி பீசஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். 1/4 இன்ச் அளவுக்கு நல்லா திக்னஸாக நான் வந்து தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து ஷேப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும்
எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இப்போ வந்து பேனில் ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து குலோப்ஜாம் ஃப்ரை பண்ணுற மாதிரியே தாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னா கோதுமை மாவுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளெல்லாம் நம்மளுக்கு வேகணும். அதே இல்லாமல் நம்ம சுகரும் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பை வந்து தூக்கி வச்சுருந்தா சீக்கிரமாக மேலே வந்து இது கலர் மாறிடும். அதனால் ரொம்ப ஆயில் காய விட்டுறாதீங்க. லைட்டாக மீடியம் ஹீட் ஆன உடனே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இல்லைன்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே வந்து குக் ஆகாமல் போயிடும். அதனால் பார்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா ப்ரௌனிஷாகவே ஆகலாங்க. அந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா டபுள் சைடு திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வேக விட்டு எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு டிஷ்யூ வச்சு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். உடனே இதை வந்து சூடாக இருக்கிற சக்கரை பாகில் சூடாகவே இதை ஆற வைக்க தேவையில்லைங்க. எடுத்து அடுத்த நிமிஷமே நம்ம வந்து சூடாக இருக்கிற சக்கரை பாகில் அப்படியே இதை போட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா பிசு பிசுன்னு நம்மளுக்கு வந்து பாகு ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பாகு இதை வந்து சூடாகவே எல்லாத்தையும் எடுத்து சூடாக போட்டுருங்க. சக்கரை பாகும் ஹீட்டாக இருக்கணும். நம்ம பொரிச்சு எடுத்த உடனே இதை வந்து சக்கரை பாகில் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 1/2 hour ஊற விட்டுறலாம். ஸ்டோக் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி நல்லா டிப்பாகி மேலே வர்ற அளவுக்கு சக்கரை பாகை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு சக்கரை பாகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா உள்ள வந்து டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து இருந்துச்சுன்னா நல்லா ஊறி நம்ம பாகு எல்லாமே இழுத்துக்குங்க சக்கரை பாகு. இந்த மாதிரி பாருங்கள், நான் 1/2 hour ஆகிடுச்சு. 1/2 hour கழித்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துர்லாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து பாகோடு சேர்த்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக பீசஸாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்களா, நான் எவ்வளோ பாகு இருந்துச்சு எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதை நல்லா பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளவெல்லாம் எப்படி சக்கரை பாகு இறங்கி ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. ஆமாங்க, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளேவரும் அருமையாக இருக்குது. நான் வந்து இதுக்கு இது சேர்த்திருக்கேன். இந்த ஃப்ளேவர் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இதுக்கு வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் சேர்த்திருக்கேன். இல்லை பட்டர்ஸ்காட்சு இல்லை வந்து வெண்ணிலா, எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரை ஆட் பண்ணாமையும் செய்யலாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஸ்வீட் அருமையான டேஸ்ட்டுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.